அண்மை செய்தி. ஆகாஷ் உறவினர்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அமைச்சர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. அவரது உடலை வாங்க மறுத்து இரண்டாவது நாளாக போராட்டம் நடைபெற்று வருவதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மகேஷ். விவரங்கள் வழங்கலாம். மானாமதுரையில் விசாரணை கைதி உயிரிழந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றி உறவினர்கள் தற்பொழுது இரண்டாவது நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் அமைச்சர், மானாமதுரை எம்எல்ஏ மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அந்த பேச்சுவார்த்தை அனைத்தும் தோல்வியடைந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ரயில்வே காலனி பகுதியில் இருவரை தாக்கிய வழக்கில் கிருஷ்ணராஜபுரத்தை சென்ற இளைஞர் மானாமதுரை போலீசார் பிடிக்க சென்ற பொழுது பாலத்தில் இருந்து குதித்து எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. அவர் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் நேற்று ஆகாஷ் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மானாமதுரை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஆகாஷின் உறவினர்கள் போலீசாரை தாக்கியதால் உயிரிழந்ததாக கோரி சாலை மறியலில் இரண்டாவது நாளாக ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன், மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு ரவிக்குமார், வட்டாட்சியர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து தோல்வியிலேயே முடிந்தது. இந்த நிலையில் வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆகாஷின் உறவினர்கள் அரசு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வேண்டும், குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்று வரும் போராட்டத்தால் வாகனங்கள் மாற்று வழித்தடத்தில் இயக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே மானாமதுரை சரகத்திற்குட்பட்ட மடப்புறம் காவல் அஜித்குமார் விசாரணைக்காக அழைத்து சென்று உயிரிழந்த நிலையில் தற்பொழுது மானாமதுரை விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆகாஷின் தங்கை, தாய் மற்றும் உறவினர்கள் கண்ணீர் விட்ட அழுத காட்சியும் அரங்கேறியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.